அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் ஆ.பெ.ஜ. அப்துல் கலாம் அவர்களை பற்றி பார்ப்போம். அவர் நாசாவில் இருந்து திரும்பிய உடனேயே இந்தியாவினுடைய முதல் ராக்கெட் 1963ஆம் வருடம் நவம்பர் 21ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. நாசாவில் தயாரிக்கப்பட்ட அது நைக் அபாக் என்று சொல்லப்படும் சவுண்டிங் ராக்கெட். அவர் முன்பு குறிப்பிட்டிருந்த தேவாலய கட்டிடத்தில் அந்த ராக்கெட்டை அசம்பிள் செய்து ஒரு லாரியில் ஏற்றி ஏவுகணத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த லாரியும் கைகளால் இயக்கக்கூடிய ஹைட்ராலிக் கிரேனையும் தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. கிரேன் மூலம் ராக்கெட்டை லாரியிலிருந்து அகற்றி ஏவுகணத்தில் கிட்டத்தட்ட பொருத்தும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அந்த சமயம் பார்த்து ராக்கெட் ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. கிரேனின் ஹைட்ராலிக் இயக்க முறையில் கசிவு ஏற்பட்டதால் இந்த கோளாறு ஏற்பட்டது. ராக்கெட்டை ஏவ வேண்டிய மாலை 6 மணி என்ற காலக்கெடு வேறு வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கிரேனில் பழுது நீக்குவது என்பதெல்லாம் சாத்தியப்படாத வேலை. நல்ல வேளை கசிவு குறைவாக இருந்தது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து கைகளாலேயே தூக்கி ராக்கெட்டை ஏவுகணத்தில் பொருத்தினார்கள். நைக் அபாக் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் அந்த கன்னி திட்டத்தில் ராக்கெட் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அவர் பொறுப்பேற்று இருந்தார். அவரது சகாக்கள் டி. ஈஸ்வரதாசும் ஆரவாமுதனும் ஏவுதல் பணியில் மும்மரமாக செயல்பட்டு முக்கிய பங்கு வகித்தார்கள். ராக்கெட் அசம்பிளி வேலையை கவனித்து கொண்ட ஈஸ்வரதாஸ் ஏவுதல் ஏற்பாடுகளை செய்தார். ராடார் கண்காணிப்பு, தரையிலிருந்து கிளம்பிய ராக்கெட் செயற்கைக்கோளின் திட்டமிட்ட சுற்றுப்பாதையை அடையும் வரையில் அதன் பாதையை கண்காணிப்பது, தள கட்டுப்பாடு ஆகிய பணிகளுக்கு அவர்கள் டான் என்று அழைக்கப்படும் ஆறாமுதன் பொறுப்பேற்று இருந்தார். ராக்கெட் திட்டமிட்டபடி சென்று அன்று புள்ளி விவரங்கள் கிடைத்தன. பெருமித பூரிப்போடும் மனநிறைவோடும் திரும்பினார்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய புண்ணியஸ்தலமான கடைக்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்தில் இருந்து படித்து, ராமநாதபுரத்தில் மேல்நிலைப்பள்ளியை படித்து, பொறியியல் கல்லூரியில் படித்து, கடைசியிலுடைய ராக்கெட்டை முதலில் 1963இல் ஏவிய பெருமை டாக்டர் ஆ.பெ.ஜ. அப்துல் கலாம் அவர்களை சேரும். அப்படி இப்படிப்பட்ட இந்தியர்கள், இப்படி எல்லா மனிதர்களும் இருந்தால் நிச்சயம் நம் நாடு வல்லரசாகும் என்பதில் சந்தேகமில்லை. தயவுசெய்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விஞ்ஞானியாக முயற்சியுங்கள். தாங்கள் நினைத்த எண்ணம் நிறைவேறும். இதையும் சந்திப்பதற்கு தயாராக இருங்கள். அதுதான் உங்களினுடைய வளர்ச்சிக்கு உதவும். குறிப்பாக மாணவ செல்வங்கள், தயவு செய்து இவருடைய சுயசரிதையை படியுங்கள். நிச்சயமாக வாழ்வில் நீங்கள் முன்னேற்றமடைவீர்கள். உங்களுடைய அப்பா அம்மா தேவையே இல்லை. எதற்கு? படிப்பதற்கு, ரூபாய் கொடுப்பதற்கு அவர்கள் தேவை. ஆனால் மற்றவையெல்லாம் நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி. அப்துல் கலாமை போல தாங்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று முடிவு செய்வோம். நாளை மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.